இளைஞர்கள் தான் எங்களுக்கு முக்கியம். இளைஞர்களை தான் நாங்க வழி நடத்துறோம். இளைஞர்கள் தான் எங்களோட ஃபியூச்சர். இளைஞர்களோட கனவுகள், லட்சியங்கள், முயற்சிகள், நினைவுகள் இது எல்லாத்தையும் தான் நாங்க கொண்டுட்டு போக போறோம். இதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா அதே கவர்மெண்ட் தான் இந்த இளைஞர்கள் போராடும் போது ஒடுக்குது, அடக்குது. போராடும் போது லத்தி அடி எல்லாமே நடக்குது. புகை குண்டுகள் வீசப்படுது. இந்த மாணவர்களோட அடிப்படை உரிமையே நீக்கப்படுது. நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா 1.3 கோடி எஜுகேஷனுக்கு நீங்க ஒதுக்கப்படுது. 1.3 லட்சம் கோடி. ஆனா இந்த இன்ஸ்டிடியூட்டோட வருமானமே, இந்த நிதி புழக்கமே 1.34 லட்சம் கோடி இருக்கு. அப்போ உங்க அடிப்படை உரிமையே இங்க மாற்றப்படுது இல்ல. ஒரு ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்க முடியும்? தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லாருமே இன்னைக்கு ஒன்னா வந்து நிக்கிறதே எல்லாரும் மாணவர்களுக்காக மட்டும்தான். சோ இது கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறோம். எல்லாருமே ஒரு குலம், எல்லாம் ஒரு நிறை, எல்லாரும் நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லி இது மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இளைஞர்கள் தான் எங்களுக்கு முக்கியம். இளைஞர்களை தான் நாங்க வழி நடத்துறோம். இளைஞர்கள் தான் எங்களோட ஃபியூச்சர். இளைஞர்களோட கனவுகள், லட்சியங்கள், முயற்சிகள், நினைவுகள் இது எல்லாத்தையும் தான் நாங்க கொண்டுட்டு போக போறோம். இதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா அதே கவர்மெண்ட் தான் இந்த இளைஞர்கள் போராடும் போது ஒடுக்குது, அடக்குது. போராடும் போது லத்தி அடி எல்லாமே நடக்குது. புகை குண்டுகள் வீசப்படுது. இந்த மாணவர்களோட அடிப்படை உரிமையே நீக்கப்படுது. நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா 1.3 கோடி எஜுகேஷனுக்கு நீங்க ஒதுக்கப்படுது. 1.3 லட்சம் கோடி. ஆனா இந்த இன்ஸ்டிடியூட்டோட வருமானமே, இந்த நிதி புழக்கமே 1.34 லட்சம் கோடி இருக்கு. அப்போ உங்க அடிப்படை உரிமையே இங்க மாற்றப்படுது இல்ல. ஒரு ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்க முடியும்? தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லாருமே இன்னைக்கு ஒன்னா வந்து நிக்கிறதே எல்லாரும் மாணவர்களுக்காக மட்டும்தான். சோ இது கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறோம். எல்லாருமே ஒரு குலம், எல்லாம் ஒரு நிறை, எல்லாரும் நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லி இது மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம்.